அன்பானவர்களே, கடந்த முறை வித்து சேனமும் ஞானஸ்தானமும் என்ற தலைப்பில் நாம் காரியங்களை பார்த்தோம். இந்த நிகழ்வில் அபிஷேகமும் ஞானஸ்தானமும் இது நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம். ஏனெனில் கடவுள் மக்கள் மத்தியில் வாழும்படி ஒரு நடவடிக்கை இந்த இடத்துல சொல்லும் போது, இதோ நீ எனக்கு பணி செய்யும்படி, யாத்திராகமும் 40ஆம் அதிகாரம் 12-13 வயசுல வசனங்கள்ல ஆரோனையும் அவனுக்கு மாறரையும் நீ அபிஷேகம் பண்ணு, கூடாத வாசல கொண்டு வந்து அவர் மேல தண்ணீரை ஊற்றி நீ ஸ்நானம் செய்வித்து அவளை அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். ஆசாரிய பணி வனாந்தரத்துல ஆசிரிப்பு கூட்டத்துல ஆரம்பமானது. இதை தொடர்ந்து அரசர்களை நியமிக்கும் போது இதே அபிஷேக முறைய அப்படி பின்பற்றுவதை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல முதல் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சவுல இதோ சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்றாரு. தைல குப்பியை எடுத்து அவன் தலையில ஊற்றி இது அவனே நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணேன் என்று சொன்னார். சவுலை நீக்கிட்டு தாவீதை ராஜாவாக்க கடவுள் விரும்பினார். அந்த சமயத்துல அதே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல தைல கொம்பை எடுத்து தாவீது தலை மீது வார்த்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். அப்போ ஆசாரிய பணிக்காக மக்களை நியமிப்பதற்கு இந்த அபிஷேகத்தை பயன்படுத்தினார். அரசர்களை ராஜாவாக நியமிப்பதற்கு அந்த அபிஷேக முறையை பயன்படுத்தினார். இனி தீர்க்கதரிசிகளை பாருங்க. ஆகாப் ராஜா காலத்துல எலியா தீர்க்கதரிசி ஒழிச்சுக்கிட்டார் மலைகள்ல. அப்போ கடவுள் கேட்டார், எலியாவை நீங்க என்ன செய்கிற அப்படின்னு கேட்டார். எலியா சொன்னார், ஆண்டவரே எல்லாரும் உமது கற்பனை மீறிட்டாங்க, உங்க பலிபடத்தை இடிச்சுட்டாங்க, உங்க தீர்க்கதரிசிகளை கொண்டுட்டாங்க, நான் ஒருவர் மட்டும் மீதியா இருக்கிறேன், என்னையும் கொலை செய்ய தேடுகிறார்கள், நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொன்னான். கடவுள் சொன்னாரு, அவருக்கு ஒரு பழியை கொடுத்துட்டு சொன்னார், கடைசியா இதோ ஆபேல் மிளகாவுரானாகிய சாப்பாதின் மகன் எலிஷாவை ஒரு ஸ்தானத்துல தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அவர் அபிஷேகம் பண்ணார். அப்போ என்ன தெளிவா இருக்குது, ராஜாக்களை ஆசாரிகளை அபிஷேகம் பண்ணி அவளை நியமித்தார்கள், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணி நியமனம் செய்தார்கள், தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணி நியமனம் செய்தார்கள். அப்போ இங்க அபிஷேகம் பண்ணி பிரித்து எடுத்து அந்த பணிக்கு நியமிக்கிறது. இஸ்ரேல் மக்கள் எவ்வளவோ மக்கள் இருந்தாங்க, அவங்கள சவுலை முதலாவது பிரித்து எடுத்தார் அரசனாக. அவன் தவறு செய்த போது, பாவம் செய்த போது, கட்டளை கீழ்ப்படியாத போது தாவீதை தேர்ந்தெடுத்தார். அவனை பிரித்து எடுத்து அந்த பணிக்கு கடவுள் அவனை அபிஷேகம் பண்ணினார். ஆசாரிய பணி, தீர்க்கதரிசி பணிகளையும் அது போலவே கடவுள் பிரித்தெடுத்த இருக்கிற மக்கள்ல ஒருவனை பிரித்தெடுத்து அதுக்காக நியமித்தார். அப்போ அபிஷேகம் என்பது ஒரு பணிக்காக பிரித்தெடுத்து நியமித்தல், அதுதான் நம்ம பைபிள பார்க்கிற செய்தி, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ யோவான் ஸ்நானகனுக்கு வருவான். யோவான் ஸ்நானகன் இயேசுக்கு முன் தூதனா வந்தார். பயங்கரமா பிரசங்கம் பண்ணார். மிதியன் பாபன் குட்டிகளே, வருங்கோபம் தப்பித்துக் கொள்ள வழி காண்பித்தவன் யார்? கோடாறு வேறு வைக்கப்பட்டிருக்கிறது, கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கிலே போடப்படும். கடுமையான பிரசங்கம் பண்ணார். இதை கேட்ட இஸ்ரவேலர் அவங்ககிட்ட வந்து பாவத்தை அறிக்கை செய்தாங்க. அப்போ ஏற்கனவே இஸ்ரவேலர் 8ஆம் நாள்ல வித்தசனம் பண்ணப்பட்டவர்கள். இப்போ அவன்கிட்ட வந்து சொன்னாங்க, நாங்க பாவம் செய்யிட்டோம், கற்பனை மீறிட்டோம், அவரை சித்தப்படி வாழல, மேசியாவை எதிர்நோக்கி நாங்க இருக்கல எல்லாம் சொன்ன போது யோவான் என்ன பண்ணாரு, ஒரு திரும்ப ஞானஸ்தானம் பண்ண முடியாது, வித்தசனம் பண்ண முடியாது, அவங்க ஏற்கனவே வித்தசனம் பண்ணப்பட்டவங்க. அதனால யோவான் ஒரு புது முறையை கண்டுபிடிச்சாரு. பழைய ஏற்பாட்டுல இத ராஜாக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் இவங்களை நியமிச்ச முறைய பார்த்தாரு. எனவே யோர்தான் நாட்டுல தண்ணியை எடுத்து அவங்க தலையில விட்டு அவங்களை அபிஷேகம் பண்ணி ஒரு புது வாழ்வுக்கு அவங்களை அனுப்பினார். அதனால்தான் கேட்டாங்க ஒவ்வொருத்தரும், போஸ்டர் வந்து கேட்டாங்க, ஐயா நாங்க என்ன செய்யணும்ட்டு, உனக்கு ஒரு வேலையை மட்டும் செய், போய் அனாவசியமா நீ மற்ற துன்பப்படுத்தாதன்னு சொன்னாரு. ஆயக்காரர் வந்து கேட்டாங்க, ஐயா நாங்க என்ன செய்யணும்ட்டு, உன் வேலை செய், அதுக்கு மேல இது
வசூலிக்காத அப்படின்னு சொன்னார். போஸ்டர் வந்து கேட்டாங்க, அநியாயமா குற்றம் சாட்டாதீங்க. மற்ற மக்கள் வந்து கேட்டாங்க, நீங்கள ரெண்ட் எங்க இருக்குதா, ஒருத்தனை கொடுத்துரு. முறை சாப்பாடு இருக்குதா, உன் அயலான கொடு. அதை பகிர்ந்து கொடு. புது வாழ்க்கை வாழும்படி இதை யோவான் தண்ணீரை விட்டு இதை அபிஷேகம் செய்து பிரித்து எடுத்து நியமித்தார். இந்த நிலையில் தான் ஏசாமி போறாரு ஞானஸ்தானம். அப்போ ஏசாமி போடும்போது ஏசாமி ஏற்கனவே வித்தியாசனம் பண்ணப்பட்டவர். அதனால யோவான் மற்றவங்கள மேல, இயேசு வந்து அவர் ஒரு பிரதான ஆசாரியர், அவர் ஒரு ராஜா, அவர் ஒரு தீர்க்கதரிசி. இந்த 3 பணிக்கும் கடவுள் அவரை நியமித்தார். இதோ யோவான் உணர்ந்ததுனால அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இல்ல, இப்போ இயேசு போனாரு, அவர் தண்ணீரை எடுத்து அவர் தள்ள விட்டு அவரை அபிஷேகம் பண்ணி இந்த 3 பணி செய்யும்படிக்கு யோவான் அவரை நியமித்தார். பிரித்தெடுக்கிறார், ஊழியத்தில் பிரித்தெடுத்து ஊழியத்துக்காக நியமிக்கிறார். இதுக்குதான் இங்க நம்ம அபிஷேகத்தை நாம் இங்க பார்க்கிறோம். அதனால்தான் என்னுடைய ஆண்டவர் லூக்கா 3ஆம் அதிகாரம் 10-14 வரை நீங்க பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட வாழ்வு அதுக்கெல்லாம் சொல்லிடுவாங்க. அதோட அவருடைய நாசரேத்து தேவாலயத்துல என்னுடைய ஆண்டவர் போய் நிற்கிறார். அவர்கிட்ட இந்த புஸ்தகத்தை கொடுத்தாங்க, அவர் வாசித்தார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல என்ன சொன்னாரு? கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறது. அதுதான் இயேசு ஆவினால தான் பிறந்தார். ஞானஸ்தானத்துல ஆவியார் கொடுக்கப்பட்டார். ஆனால் சொன்ன கரெக்ட். கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறது, அதனால தரித்திரருக்கு நற்செய்தி அறிவிக்க, குரலுக்கு பார்வை கொடுக்க, சிறைப்பட்ட மக்களை விடுதலை செய்ய அவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் இயேசு சொன்னார். அது திரும்ப தயவு செய்து பைபிள் எடுத்து பாருங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அப்ப இயேசு எதை சொல்றாரு? தான் பெற்ற ஞானஸ்தானத்தை தான் சொல்றாரு. அப்ப ஞானஸ்தானம் என்பது பிரித்து எடுக்கிறது. பாவத்தை வாழுகிற ஒரு மனிதனை பிரித்து எடுத்து புது வாழ்க்கை வாழும்படி அவரை நியமிக்கிறதுக்கு தான் நம்ம ஞானஸ்தானம். அது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளையாக அவன் வாழணும். கடவுள் எல்லா மனுஷரும் ரசிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். நீங்க 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இதோ எல்லா மனுஷரும் ரட்சிப்படையவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் என்று வாசிக்கிறோம். யோவான் 3:16 ஒருவரும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் நித்திய ஜீவனை பெற வேண்டும். அதுக்குத்தான் இத கடவுள் அப்படி விரும்புவதனால விசுவாசித்து வருகிறவர்கள் இதை ஒரு புது வாழ்க்கை பெறும்படி அவங்களை கடவுள் பிரித்து எடுக்கிறார். ஞானஸ்தானத்துல பிரித்து எடுத்து வைக்கிறார். அப்போ நீங்க கேட்பீங்க, அப்ப குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறோமே அது எப்படின்னு கேட்பீங்க. ஒரு நியாயமான கேள்வி. பாவம் 2 வகைப்படும். ஒன்று பிறப்பின் வழி வருகிற பாவம், மற்றொன்று நாம் செய்கிற பாவம். சங்கீதம் 51:5 சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? ஏதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தெடுத்தாள் என்று சொல்லுகிறார். அப்படியானா தாயின் வயிற்றுல நான் உருவாகும் போது நம்முடைய எலும்புகளும் சதைகளும் உருப்பெறும் போது நாம் பாவத்தில் உற்பவிக்கிறோம், பாவத்தில் பிறக்கிறோம். இதுக்கு ஜென்ம பாவம் என்று பெயர். இந்த பாவம் மன்னிக்கப்படணும். இனி நாம் வளர்ந்து ஆளாகி நம்முடைய எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் இவற்றால பாவம் செய்கிறோம். இதுக்கு கர்ம பாவம் என்று பெயர். இந்த பாவம் மன்னிக்கப்படணும். அப்ப ஜென்ம பாவம் மன்னிக்கப்படணும், கர்ம பாவம் மன்னிக்கப்படணும். ரெண்டுக்கும் ஒரு முறை வேணும் இல்லையா? அதனால கடவுள் இதை ஜென்ம பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஞானஸ்தானத்தை ஏற்படுத்தினார். அதோடு பாவம் மன்னிக்க மட்டும் இல்ல, அந்த குழந்தையை தன் குழந்தையாக தன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்வதற்காக கடவுள் ஞானஸ்தானத்தை ஏற்படுத்தினார். ஜென்ம பாவம் முடிஞ்சு நான் வளர்ந்து நான் பாவம் செய்யும் போது அந்த பாவம் மன்னிக்கப்படும்படி கடவுள் திருவிருந்தை ஏற்படுத்தினார். நான் போனதிலேயே சொன்னேன், கடவுள் சொன்ன, ஏன்னா அவருக்கு நம்மளுக்கு தெரியும், நம்ம போல வாழ்ந்தவர் தானே. நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கஷ்டம், சாத்தான் எல்லாம் செய்வான். இயேசுவே சோதித்தவன். இயேசுக்கு சொல் நிறைய இருந்தது. அப்பால போய் சாத்தான் பேரவே சொன்னார். அதனால நமக்கு உழுந்து போவோம் என்று தெரிஞ்சுதான் கடவுள் திருவிருந்தை ஸ்தாபித்தார். அப்போ அபிஷேகம் போயது ஞானஸ்தானத்துக்கு அடித்தளம். நம்ம ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம்னு சொன்னா கடவுள் என்னை புது வாழ்க்கை வாழும்படி அழைத்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார். நாம் வாழ்கிற சூழலில் இருந்து பிரித்தெடுத்து ஒரு புது வாழ்க்கை வாழும்படி கடவுள் நம்ம வைத்திருக்கிறார் என்பதுதான் பொருள். இது வாழ்க்கையில புரியணும். புது வாழ்க்கை அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஞானஸ்தானம் பெற்ற நாம் முதல்ல நாம் கடவுளுடைய பிள்ளை.
கடவுள் பிள்ளையாயிட்டு இருக்கிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாய் நான் கடவுளை அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம் என்று சொல்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26, 27 வசனம் வாசி பார்த்தீங்கன்னா, நாம் ஞானசாரம் பெற்றவர்கள்லாம் இதோ இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் விசுவாசம் வைக்கிற யாவரும், அவர் இல்லைன்னா இயேசுல தேவனுடைய பிள்ளைகளாக மட்டும் அதிகாரம் கொடுத்தார் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ விசுவாசிக்கிறதான் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் தருகிற ஒரு புது வாழ்வு, புது நம்பிக்கை, புது உத்வேகம், இதோடு வாழும்படிதான் கடவுள் ஞானஸ்தானத்துல நம்ம பிரித்தெடுக்கிறார். அது ஞானத்துல விழுந்து போகும்போது நான் திருவெண்ணில கடவுளும் பாவங்களை மன்னித்து நம்மை புதுப்பித்து அவருடைய உடம்படிக்கு உறவுக்கு கொண்டு வருகிறார். அப்போ எந்த தொழுகையை நம்ம தவற விட்டாலும் திருவிருந்து ஆராதனை தவற விடவே கூடாது. ஏன்னு கேட்டா, ஒவ்வொரு திருவிருந்திலும் கடவுள் நம் பாவங்களை மன்னிக்கிறார், நம்மோடு உடம்படிக்கை புதுப்பிக்கிறார். மகனே மகளே வா, இதோ நான் உனக்கு மன்னிப்பு தாரேன், நீ இன்னில் என் பிள்ளையா வாழு நீ சொல்றாரு. விழுந்து போவோம், ஆனாலும் வார்த்தைகள் இருப்போம், வாக்கு திட்டத்தை நம்புவோம், அவருடைய பிள்ளைகளாக பிரித்தெடுத்திருக்கிறார் ஞானசாரத்துல. அந்த நிச்சயத்தோடு வாழ தூய் ஆவியானவர் உங்களை துணை செய்வார். ஆமென்.